உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு ஜனவரி மாத பலன்கள். உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்போ ஒரு வருஷம் பிறக்க போகிறது. பிறக்கும்போது நம்மளுக்கு என்ன விதமான ஆர்வம் இருக்கும்? நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியாக வாழணும், கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும், நம்மளுடைய கடன் தீரணும், நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறக்காதா அப்படிங்கிற ஏக்கம், அதுக்கு ஒரு முடிவு தெரியணும், நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல வீடு கட்டுவோமா, ஒரு நல்ல இடம் வாங்குவோமா, இது மாதிரி 1000 ஏக்கத்தோடு இந்த வீடியோவை பார்க்குறீங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஏக்கங்கள் என்னையும் சேர்த்து கண்டிப்பாக இது 100% நடக்கலைன்னா கூட ஒரு 25% நடந்தால் கூட சந்தோஷம்தான். அந்த 25% நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். அப்போ பார்க்க போனால் இப்போ இந்த பலன் நம்ம யாருக்கு சொல்ல போகிறோம்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. அப்போ அந்த விருச்சிக ராசிக்கு இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்கும்? விருச்சிக ராசியிலேயே சுக்கிரன் புதன், விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் சூரியன், 4ஆம் இடத்தில் சனி பகவான், 5ஆம் இடத்தில் ராகு பகவான், 6ஆம் இடத்தில் குரு பகவான், 11ஆம் இடத்தில் கேது பகவான். அப்போ இந்த விதமான கிரக அடைவுகளாகப்பட்டது விருச்சிக ராசிக்கு. அப்போ விருச்சிக ராசி அப்படின்னாவே தன்னுடைய வாழ்க்கையில எதையுமே நம்ம சாதிச்சிடணும் அப்படிங்கிற பிடிவாத குணமுடையவங்க. இந்த சைடோ அவங்க திரும்பி பார்க்க மாட்டாங்க. நேரம் ஒரே ஃபோக்கஸ். ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்றால் அந்த இலக்கு மேலே தான் அவங்க குறியாக இருப்பாங்க. அப்படி அந்த இலக்கு மேலே குறியாக இருந்தும் அவங்க நிறைய கஷ்டத்துக்கு ஆளாயிருக்கிறாங்க, நிறைய பிரச்சனைக்கு ஆளாயிருக்கிறாங்க, நிறைய சோதனைகளுக்கு ஆளாயிருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு இந்த மாத பலனாகப்பட்டது எப்படி இருக்கும்? இதை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். எப்பவுமே தன்னுடைய ராசிநாதன், இப்போ விருச்சிக ராசினா விருச்சிக ராசிநாதன் யாரு? செவ்வாய் பகவான். இந்த ராசிநாதன் என்னைக்குமே கெட்டு போகக்கூடாது. அப்போ அந்த ராசிநாதன் பலவீனப்பட்டாலோ, பாவகிரகங்கள் அந்த ராசிநாதனை பார்த்தாலோ கண்டிப்பாக நாம் தலையிறது ரொம்ப கஷ்டம். அப்போ அந்த ராசிநாதனாகப்பட்டது நல்லா இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், சுபகிரகங்களுடைய பார்வை இருக்கணும், இல்லை ஆட்சி உச்சம் இது மாதிரி ஏதாவது ஒரு அமைப்பில் இருக்கணும். ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்கிறாங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவானை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. சபாஸ்! இதுதான் பார்க்க போனால் அருமையான டைம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. அப்போ உங்கள் ராசிநாதனை குரு பார்த்துட்டார் அப்படின்னா உங்களுடைய ராசி வலுவடைந்து விடுகிறது. அப்போ நீங்கள் எதுக்கும் துணிந்தவராயிருக்கீங்க. எந்தையுமே சம்பாதிக்கணும், நம்ம சாதிக்கணும், இந்த இலக்கை நம்ம அடையணும், இந்த லட்சியத்தை அடையணும், நாம் நினைச்சதை சாதிச்சுக்கிட்டா அப்புறம் நம்ம ஓயணும் அப்படிங்கிற அளவுக்கு பார்க்க போனால் அந்த பலம், அந்த தன்னம்பிக்கை, அந்த கௌரவம் எல்லாமே வந்துடும். அந்த மாதிரி சூழ்நிலை தான் இப்போ இருக்கிறீங்க. அப்போ உங்கள் குரு பகவானாகப்பட்டது செவ்வாயை பார்த்து குரு மங்கள யோகத்தோட விருச்சிக ராசிக்காரங்க இருக்கிறாங்க. அப்போ விருச்சிக ராசிக்கு பார்க்க போனால் இப்போ அந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசியிலே இருக்கிறாங்க, புதனும் உங்கள் ராசியிலே இருக்கிறாங்க. அந்த புதன் பகவான் 7ஆம் தேதி தனுசுக்கு பெயர்ச்சி ஆயிடுவாங்க. சுக்கிர பகவான் 18ஆம் தேதி தனுசுக்கு பெயர்ச்சி ஆயிடுவாங்க. அப்போது அந்த சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் இருந்தாலும் உங்கள் 12ஆம் இடத்து அதிபதி உங்கள் ராசியில் இருக்கிறாங்க. உங்கள் 12ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவானாக இருந்தாலும் அந்த சுக்கிர பகவானுடைய வீட்டை குரு பார்த்திருக்கிறாரு. அதனால சுக்கிரனுக்கு பலம். அது மட்டும் இல்லை, இப்போ உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல தனுசு வீட்டுக்கு இந்த சுக்கிரன் மாறி போறாரு. இந்த சுக்கிரனையும் இந்த புதனையும் குரு பார்க்கிறாரு.
அப்போ அந்த குரு பார்த்தாருன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்து அதிபதியை குரு பார்க்குறாரு. 12ஆம் இடம் என்பது என்ன? அயன சயன போகஸ்தானம். அப்போ உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், உங்களுடைய குறைகள் தீரும், உங்களுடைய தாம்பத்தியம் நல்லா இருக்கும், உங்களுக்கு தொலைதூர பயணத்தால் வெற்றி கிட்டும். அப்போ கொஞ்சம் தாமதப்படுத்தி பலனை கொடுத்தவர் இப்போ வந்து ஒரு நல்ல பலனை கொடுப்பாரு. அப்போ இந்த பலனால் வந்து விருச்சிக ராசிக்காரங்கள் ஆகப்பட்டது தன்னுடைய வாழ்க்கையில தான் தலையெடுத்து தான் தலை நிமிர்ந்து 4 பேர்த்துக்கு மத்தியில வாழ்ந்து காட்ட போறீங்க. உங்களுக்கு யார் இலக்காரம் பேசினாங்களோ, யார் உங்களை மதிக்கலையோ, யார் உங்களை வந்து பார்க்க போனா ரொம்ப கேவலமாக பார்த்தாங்களோ, அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்க்க போனா தலையெடுத்து தலை நிமிர்ந்து நல்ல வாழ்க்கை வாழ போறீங்க. இது போக உங்களுக்கு வந்து அந்த சுக்கிர பகவான், அப்போ அந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு வந்து 9ஆம் இடத்து அதிபதி. அப்போ அந்த 9ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான். அந்த சூரிய பகவானை குரு பார்க்குறாங்க. அப்போ அந்த குரு பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு வந்து பார்க்க போனால் நவகிரகங்களின் அரசன். அப்போ இந்த நவகிரகங்களுடைய அரசன் ஆகப்பட்டது சூரியன். அந்த சூரிய பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு வந்து அந்த பாக்கியாதிபதி அப்படிங்கிற அந்தஸ்தை பெற்று அந்த பாக்கியாதிபதியாகப்பட்டது உங்களுக்கு வந்து பெரும் பொருளை சம்பாதிச்சு கொடுப்பார். அப்ப அந்த பாக்கியாதிபதி வந்து பார்க்க போனா உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். அப்ப நீங்க லாட்டரி வாங்குறீங்களா? கண்டிப்பா வாங்குங்க. அது போக வந்து பார்க்க போனா நீங்க வந்து ஏதாவது வந்து இந்த மார்க்கெட்ல அந்த மார்க்கெட் மூலியமாக ஒரு பெரிய இன்வெஸ்ட் பண்றீங்க. அந்த இன்வெஸ்ட்ல பெரிய நம்மளுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது போக நீங்க வந்து பார்க்க போனா ஏதோ ஒரு விஷயத்துக்கோசரம் ஒரு விஷயத்துல பணம் போட்டுக்கிறீங்க. அந்த பணம் ஆப்பட்டது பல மடங்கு பெருசு உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்ப இந்த லாட்டரி மூலியமா உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது, கண்டிப்பாக கிடைக்க போகுது. அப்ப அதற்குண்டான முயற்சிகள் கண்டிப்பாக நீங்க பண்ணலாம். இது போக உங்களுக்கு வந்து 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாங்க. அப்ப இந்த சனி பகவான் ஆகப்பட்டது அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறாங்க. அப்ப அந்த அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலனை கொடுக்காமல் போக மாட்டாரு, கொடுப்பாரு. கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக கண்டிப்பா கொடுப்பாரு. அப்ப அந்த சனி பகவான் கொடுக்குற வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து வாங்கிக்கணும். அப்ப அதே சமயத்துல அந்த ராகு பகவான் ஆகப்பட்டவங்க 5ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இப்போ அந்த 5ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த குரு பகவானும் அந்த குருவுடைய வீட்டை பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு வந்து பார்க்க போனால் கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கும். புத்திர பாக்கியத்தினால நீங்கள் வந்து ஒரு பெரிய செல்வந்தராக போறீங்க. அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு ஒரு குழந்தை கிடைச்சாலே கண்டிப்பாக அவங்க பெரிய பணக்காரர் ஆகிடுவாங்க. அந்த பணக்காரர் ஆகக்கூடிய அந்த சந்தோஷம் அந்த குழந்தை பேர் கிடைச்சதுல அவங்களுக்கு கிடைச்சிடும். அந்த மாதிரி ஒரு அமைப்பாகப்பட்டது இப்போ இருக்குது. இது போக உங்களுக்கு வந்து 6ல் குரு இருக்கிறாங்க. இப்போ இந்த 6ல் குரு இருக்கக்கூடாது. அப்போ வந்து உங்களுக்கு பணம் வரக்கூடிய வழிகளை கொஞ்சம் தாமதப்படுத்தும், கொஞ்சம் குழப்பங்கள் உருவாக்கும், கொஞ்சம் வீண் விரைய செலவுகளை கொடுக்கும். இது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. இது போக உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துல இப்போ வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து 11ஆம் இடத்துல கேது இருக்கிறாங்க. இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவாகப்பட்டது கெட்டிக்கார கிரகம். அப்போ அந்த கேதுவுடைய அனுகிரகமாகப்பட்டது உங்களுக்கு சாதகமான பலனை கொடுத்து, உங்களுக்கு தெய்வ நம்பிக்கையை கொடுத்து, அப்போ தெய்வத்துடைய கோயிலுக்கு நம்ம அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்து, அப்போ அந்த தெய்வத்தால் நம்மளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுப்பார். அது போக அந்த நம்பிக்கை கண்டிப்பாக வீண் போகாது. அந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கேது பகவானால் கண்டிப்பாக நல்லது நடக்க போகுது.
அதன் மூலியமாக நீங்கள் வளர போகிறீங்க. வாழ்க்கையில் வந்து பார்க்க போனால் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரப்போகிறீங்க. இது நடக்க போகுது. அப்போ இது போக நீங்கள் பிறந்த நட்சத்திரமாகப்பட்டது விஷாக நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், அனுச நட்சத்திரம். விஷாக நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. அப்போ அந்த குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாகப்பட்டது எவ்வளவு சோதனைகள் வந்திருந்தாலும் கடந்த காலங்களில் ராகுவின் பிடியில் இருந்தாங்க. அது போக குரு வக்கரத்தில் இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது அந்த குருவாகப்பட்டது உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த குருவும் 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ அந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவானாகப்பட்டது வக்கர காலத்தில் உங்களுக்கு நல்லதை பண்ணியிருக்கணும். இப்போ அந்த வக்கர நிவர்த்தி ஆக போகிறாங்க. அப்போ இன்னொரு 3 மாதம் 4 மாத காலங்களாகப்பட்டது அந்த குருவுடைய அனுகிரகங்கள் கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் அனுசரித்து இன்னும் உங்கள் நடைமுறையில் வந்து பார்க்க போனால் நாம் பேசக்கூடிய பேச்சு, நம்ம எடுக்கக்கூடிய செயல்கள் இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம். அப்போ அந்த புதன் பகவான் ஆகப்பட்டது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்து அதிபதி. அப்போ அந்த 11ஆம் இடத்து அதிபதி ஆகப்பட்டது அந்த புதன் பகவானை குரு பார்த்துருக்குறாங்க. அந்த குரு பகவானால் கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும், நல்ல தொழில் அமையும், தொழிலில் நல்ல மேன்மையடைவீங்க, ஒரு நல்ல சிறப்பான இடத்துக்கு வருவீங்க, எந்த குறையும் வைக்காது அந்த புதன் பகவான். அப்போ படிக்கிறவங்களுக்கு, பட்டப்படிப்பு படிக்கிறவங்களுக்கு, ஹரியர்ஸ் இதுக்கு முன்னாடி நான் எழுதலின்னு சொன்னவங்களுக்கு, இப்போ அந்த ஹரியர்ஸ் எழுதுகிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு புதன் பகவானை குரு பார்த்ததுனால. அப்போ நீங்கள் வந்து பார்க்க போன பட்டதாரி ஆக போகிறீங்க, இல்லை ஒரு நல்ல வேலை கிடைக்க போகுது, இதெல்லாம் புதனால் கிடைக்கும். இது போக அனுச நட்சத்திரம். அனுச நட்சத்திரங்கிறது ஒரு சனி பகவானுடைய நட்சத்திரம். அப்போ அந்த சனி பகவானாகப்பட்டது உங்களுக்கு வந்து அர்த்தாஷ்டம சனியில் இருக்கிறாங்க. அப்போ அந்த அர்த்தாஷ்டம சனியில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவானாகப்பட்டது நம்மளுக்கு வந்து பலன்களை மெல்ல மெல்ல மெதுவாக கஷ்டத்தையும் கொடுத்து நஷ்டத்தையும் கொடுத்து அப்புறம் வந்து பார்க்கணும் நமக்கு லாபத்தையும் கொடுக்குறாரு. அப்போ ஒரு அனுபவத்தை கொடுத்து அந்த அனுபவத்தின் மூலியமாக நம்மளுக்கு வந்து பார்க்க போனால் வாழ்க்கையில் ஒரு நல்ல கொடுப்பனை கொடுக்குறாரு. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த 3 நட்சத்திரங்களும் விருச்சிக ராசியில் இருக்குது. இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுபோக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து சூரிய பகவானுடைய இடத்த வந்து 9ஆம் இடம்னு சொல்லிட்டேன். ஆனால் அது 10வது இடம். அந்த 10ஆம் இடமாகப்பட்டது உங்களுக்கு எந்த விதத்திலையும் சூரியனை குரு பார்த்து சூரியனுடைய வீட்டையும் குரு பார்த்ததுனாலையும் கண்டிப்பாக அந்த தொழில் ஸ்தானங்கள் நல்லா இருக்கும். உங்களுக்கு அந்த கரும வினைங்கிறது தீர்ந்து தொழில் ரூபத்தில் எந்த தொழில் எடுத்துட்டாலும் அதில் நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, உங்களுக்கு வந்து ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்படி பார்த்துக்கோன்னு நினச்சிங்கன்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.